நாத்து அடுத்த வாரம் உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதனால உனக்கு ஒரு டாப்ஸ் எடுத்தேன் 500 ரூபாய்க்கு. தேங்க்ஸ் அண்ணி. பிரிச்சு பாருமாக்கா, நல்லா இருக்கான்னு உங்க அண்ணிக்காரி ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கல்ல. ஆமா பெரிய 500 ரூபாய்க்கு டாப்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாவா. 500 ரூபாய்க்கு இதே இது அண்ணன் எடுத்து கொடுத்திருந்தா 2000 3000 எடுத்து தந்திருப்பான். உனக்கு என்ன நடந்துன்னு தெரியுமாட்டி? சின்னம்மா எங்க கிளம்பி நிக்க? வேற ஒண்ணு இல்லைங்க, நம்ம நாத்துக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது பாத்தீங்களா, ஒரு துணி எடுக்க போலான்னு நினைச்சேன். சரி போமாங்க. சின்னம்மா என்ன பேசுத? போன வருஷம் வரைக்கும் நம்ம தானே எடுத்து கொடுத்தோம். இந்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, இனி அவன் மாப்பிள்ளை எடுத்து கொடுப்பாரு. அதுவும் இல்லாம எங்க இன்னைக்கு துட்டு வேற இல்ல பாத்துக்க. சரி பரவாயில்லங்க, என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு, நான் அதுல ஒரு டாப்ஸ் எடுத்து கொடுக்கேன். அப்படியாம நடந்துச்சு? ஆமா பின்ன உங்க அண்ணன் இப்படி சொன்னா உடனே உங்க அண்ணி மனசு கேட்காம அந்த கையில வச்சிருந்த 500 ரூபாயும் துட்டையும் கொண்டு போய் ஒரு டாப்ஸ் எடுத்து வந்திருக்கல்ல, அப்ப அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஓய பெருசா நினைக்காத டி, அவ மனசு பெருசா நினை. உங்க அண்ணன் கூட பிறந்தவன், ஆனா அவ அடுத்த வீட்ல இருந்து வந்தவதான். நமக்கு செய்யணும்னு அவளுக்கு அவசியம் ஒண்ணு கிடையாது. அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இதெல்லாம் எடுத்து வந்திருப்பா. அன்புதான் பெருசு தவிர துட்டு பெருசு இல்ல. என்ன மன்னிச்சிருமா, இப்ப நான் அண்ணியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.